السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் அனைத்தையும் அவன் நீக்குகின்றான். அல்லாஹ் பொறுப்பேற்கின்றான். கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிற்குள் நுழைகிறார்கள். அப்பொழுது அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருப்பதை காண்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அபு உமாமாவே, தொழுகை அல்லாத நேரத்தில் நீர் மஸ்ஜிதில் இருப்பது ஏன் என்று அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், கடனும் கவலைகளும் எனக்கு அதிகமாக இருக்கின்றது, இதனால் தான் நான் மஸ்ஜிதில் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த பெரும் பணக்கார சஹாபாக்களிடம் சென்று உதவி பெற்று வருமாறு அவர்கள் கூறவில்லை. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், கற்றுத்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் உங்களுடைய கடனை பொறுப்பேற்கின்றான், உங்களுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறிவிட்டு இந்த துஆவை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்று வரக்கூடிய இந்த துஆவை தான் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இதனை ஓதினால் அல்லாஹ் உங்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்பான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அபூ தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கடனையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளையும் அல்லாஹ் நீக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக.
ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.